உலகின் பல நாடுகள் ரோபோக்கள் குறித்த ஆய்வில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக சீனா, ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ரோபோட்டிக் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருகின்றன. இருந்தபோதும் ரோபோக்கள் குறித்து பலர் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டுள்ளனர். அவற்றால் மனிதர்களைப் போன்று வலியை உணர முடியாததால் அவை இயந்திர கதியில் செயல்பட்டு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ரோபோக்களின் இந்த வலி உணர முடியாத தன்மையால் உயிரிழப்புகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அவர்கள் கூறி வருகின்றனர். இது ரோபோக்கள் மீதான மிக முக்கிய விமர்சனமாக இருந்து வருகிறது. இதற்கான தீர்வைதான் விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். தொடு உணர்வையும் வலியையும் ரோபோக்களை அறிய செய்வது குறித்து ஹாங்காங் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வந்தனர். யூயோ காவோ என்பவர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவில் நியூரோமார்பிக் ஈஸ்கின் என்ற செயற்கை தோல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மனித தோலை போன்றே வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கை தோல் ரோபோக்களுக்கு தொடு உணர்ச்சியை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நாம் எந்த பொருளையாவது தொட்டாலோ அல்லது நம்மை யாரேனும் தொட்டாலோ நமது தோலில் உள்ள நரம்புகள் அது குறித்து மூளைக்கு செய்தியை அனுப்பும். அந்த செய்தியின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கையை செய்ய மூளை உத்தரவு பிறப்பிக்கும். இதே செயல்முறைதான் நியூரோமார்பிக் ஈஸ்கினிலும் உள்ளது. இந்த செயற்கை தோலில் நூற்றுக்கணக்கான சென்சார்களை விஞ்ஞானிகள் இணைத்துள்ளனர். இந்த தோலை ரோபோக்களுக்கு அணிவிக்கும் பட்சத்தில் அவற்றாலும் தொடு உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தையை தூக்க எவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஒரு பூவை நசுங்கி விடாமல் எப்படி மெதுவாக எடுக்க வேண்டும், ஒரு கத்தியை எவ்வாறு கையாள வேண்டும் உள்ளிட்டவற்றை துல்லியமாகவும் ஊறு விளைவிக்காத வகையிலும் இனி ரோபோக்களால் செய்ய முடியும் என ஹாங்காங் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஈஸ்கின் மனிதர்களைப் போலவே ரோபோக்களும் அன்னிச்சையான முடிவுகளை எடுக்க உதவும் என அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் இந்த கண்டுபிடிப்பு ரோபோக்களால் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படும் சதவீதத்தை குறைக்கும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குழந்தைகளையும் நோயாளிகளையும் முதியவர்களையும் காயம் ஏற்படுத்தாமல் ரோபோக்கள் பராமரிக்க இந்த செயற்கை தோல் பெரும் உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித தோலில் உள்ள நரம்புகளை காட்டிலும் வேகமாக செயல்படும் வகையில் இந்த ஈஸ்கின் சென்சார்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆய்வு முழு வெற்றியை பெறுமானால் அறிவியல் உலகில் அது உண்மையாகவே பெரும் புரட்சியாக அமையும் என எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.